ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஈஸி டு லேர்ன் இன் இங்கிலீஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வொக்காபுலரி வீக் டே 2. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம், கருணை, கம்பேஷன். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். மருத்துவர் நோயாளி மிகுந்த கருணையுடன் சிகிச்சை அளித்தார். இதற்கான ஆங்கில வார்த்தைகள்: த டாக்டர் ட்ரீட் த பேஷண்ட் வித் கிரேட் கம்பேஷன். செகண்ட் ஒன் பார்ப்போம், தீர்மானம் சொல்லுவாங்க, உறுதிப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதற்கான ஆங்கில வார்த்தை டிட்டர்மினேஷன். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். அவரது உறுதிப்பாடு அவரது இலக்குகளை அடைய உதவியது. அதற்கான ஆங்கில வார்த்தைகள்: ஹிஸ் டிட்டர்மினேஷன் ஹெல்ப்ட் ஹிம் அச்சீவ் ஹிஸ் கோல்ஸ். தேர்ட் ஒன் பார்ப்போம், புதுமை. அதற்கான ஆங்கில வார்த்தை இன்னோவேஷன்ஸ். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். புதுமைதான் நவீன உலகின் வெற்றிக்கான முக்கிய குறிக்கோள். அதற்கான ஆங்கில வார்த்தைகள்: இன்னோவேஷன் இஸ் த கீ டு சக்சஸ் இன் த மாடர்ன் வேர்ல்டு. ஃபோர்த் ஒன் பார்ப்போம், தாராளமாக. அதற்கான ஆங்கில வார்த்தை ஜெனரஸ். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: அவர் தனது வருமானத்தின் ஒரு பகுதியை தொண்டு நிறுவனத்திற்கு அளிக்க தாராளமாக இருந்தார். அதற்கான ஆங்கில வார்த்தை ஹீ வாஸ் ஜெனரஸ் எனாஃப் டு டொனேட் எ பார்ட் ஆஃப் ஹிஸ் இன்கம் டு சேரிட்டி. ஃபிஃப்த் ஒன் பார்ப்போம், நன்றி உணர்வு. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் கிராட்டிடியூட். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். கடினமான நாட்களில் அவர்கள் கொடுத்த ஆதரவுக்கு அவள் தனது நன்றியை தெரிவித்தாள். அதற்கான ஆங்கில வார்த்தைகளை பார்ப்போம். She expressed her gratitude for their support during difficult times. சிக்ஸ்த் ஒன் பார்ப்போம், தொடர்ந்து. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் பர்சிஸ்டன்ட். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அவரது விடாப்பிடியான முயற்சிகள் இறுதியில் பயனளித்தன. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் ஹிஸ் பர்சிஸ்டன்ட் எஃபோர்ட்ஸ் ஃபைனலி பெய்ட் ஆஃப். செவன்த் ஒன் பார்ப்போம், அமைதியான. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் சரீன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். காலை நேர சூரிய ஒளியில் ஏரி அமைதியாக இருந்தது. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் த லேக் லுக்ட் சரீன் இன் த இயர்லி மார்னிங் லைட். எய்த் ஒன் பார்ப்போம், மகிழ்ச்சியுடன். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் ஜுப்லண்ட். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். சாம்பியன்ஷிப் வென்ற பின் அணி மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தது. அதற்கான ஆங்கில வார்த்தைகளை பார்ப்போம். த டீம் வாஸ் ஜூப்லண்ட் ஆஃப்டர் வின்னிங் த சாம்பியன்ஷிப். நைன்த் ஒன் பார்ப்போம், நல்லிணக்குன்னு சொல்லுவாங்க, ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் ஹார்மனி. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். குடும்ப வேறுபாடுகள் இருந்த போதிலும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். அதற்கான ஆங்கில வார்த்தைகளை பார்ப்போம். த ஃபேமிலி லிவ்ட் இன் ஹார்மனி டெஸ்பைட் த டிஃப்ரென்சஸ். லாஸ்ட் ஒன் பார்ப்போம், பேச்சாற்றல் மிக்கவர், எலிக்வண்ட். அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். அதிபர் ஒரு செம்மையான பேச்சு கொடுத்து நாட்டை ஊக்கப்படுத்தினார். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் த பிரசிடென்ட் கேவ் ஆன் எலிக்வண்ட் ஸ்பீச் தட் inspired the nation.